8ஆம் ஆண்டு ஆற்காடு அரிசி திருவிழா மற்றும் பாரம்பரிய கிராமிய திருவிழா நடக்க இருக்கு. இது எப்பவும் போல் நடக்கிற கேஎம் இயற்கை வழி வேளாண் பண்ணையில் தான் நடக்க இருக்கு. ஆற்காடுலேருந்து செய்யாறு கலவை போகிற வழி ஆற்றை ஒட்டு ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த ரோடு வழியாக போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டோம்னா இந்த கேஎம் இயற்கை வழி வேளாண் பண்ணி வரும். இங்கே தான் வருடம் ஆற்காடு அரிசி திருவிழா நடைபெறும். இப்போவும் 8ஆம் ஆண்டு ஆற்காடு அரிசி திருவிழாவும் இங்கே தான் நடைபெற இருக்குது. இங்கே பாரம்பரிய நெல், விதை, அரிசி, காய்கறிகள், இயற்கையாக விளையப்பட்ட காய்கறிகள், சிறுதானியங்கள் மற்றும் இயற்கை வழியில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து செய்யப்பட்ட தின்பண்டங்கள், இது மாதிரி பொருட்கள் எல்லாமே இங்கே விற்பனைக்கு கிடைக்கும், நேரடியாக விவசாயிகளிடமிருந்து. இப்போலாம் நிறைய பேர் அரிசி வகைகள் கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஜீரக சம்பா அரிசி, இது போல் பாரம்பரிய அரிசிகள் நிறைய இருக்குது. இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி அரிசியெலாம் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க வெறும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வராங்க. வெறும் வேலூர் மாவட்டமோ அல்லது ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வரல. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரோடு, திருச்சி, கும்பகோணம், இது மாதிரி வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து நேரடியாக இவங்க விற்பனை செய்வாங்க. இவங்க மூலிமா வாங்கும் பொழுது நம்மளுக்கு விலையும் குறைவாக கிடைக்கும், நிறையவும் கிடைக்கும். அதன் போல் நம்ம நிறையவும் வாங்கி வச்சுக்கலாம். இந்த திருவிழா 2 நாட்கள் நடக்கிறதுக்கு, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி மற்றும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலுமே நடைபெற இருக்குது. காலை 8:30 மணிலேருந்து நடைபெறவும் இருக்குது. காலை 8:30 மணிலேருந்து மாலை 5-6 மணி வரைக்கும் நடைபெற இருக்குது. இங்கு வரும் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மதியம் உணவு இலவசமாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மூலிகை குடிநீரும் தண்ணீரும் வச்சுருப்பாங்க. அதுபோக மற்றபடி இயற்கை வேளாண் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்களும் உணவுப் பொருட்களுமே விற்பனைக்கும் இங்கே கிடைக்கும். அதே போல் எப்பவும் போல் மகளிர்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கு சிறப்பு விளையாட்டு பொருட்களுமே அங்கே வச்சுருப்பாங்க. குழந்தைகளுக்கு சிறப்பு விளையாட்டு போட்டிகளுமே அங்கே நடத்துவாங்க. இது பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா திரையில் தெரிகிற இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரும் இவங்களே கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் கேட்டு தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.